கட்டுப்பாட்டிலிருந்து திருக்கோயிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை இவரும் பாரதிய ஜனதாவின் ஊதுகுழலாக இருந்து நேற்றைக்கு முன்தினம் கோயம்புத்தூரில் நடைபெற்ற அவருடைய பரப்புரை கூட்டத்திலே பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கல்வி என்பது மக்களுக்கு இன்றியமையாதது. ஒருவனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய வாழ்க்கை பாதையையும் மாற்றுவது கல்வி. அந்த கல்வியை வேண்டாம் என்று சொல்கிறவர் எப்படிப்பட்ட கல்நெஞ்சக்காரராக இருக்க வேண்டும்? இந்த ஆட்சியில் தோற்றுவிக்கப்பட்ட 4 கல்லூரிகள், ஒரு பள்ளிகள் முதல்வருடைய பெருமைக்கு சான்றாக இருப்பதால் தொடர் நடவடிக்கையை முட்டுக்கட்டை போடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் திட்டமிட்டு தமிழகத்திலே இந்த விஷ விதைகளை பரப்பி வருகின்றார். இவை ஒரு நாளும் எடுபடாது. மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். தகுந்த பாடத்தை 2026 சட்டமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு பரிசாக அளிப்பார்கள். அவர் காலத்தில் அவர் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய வருமானத்தை எடுத்து கல்லூரிக்கு கூடுதல் கட்டங்களை திறந்திருக்கின்றார். அவருடைய கட்சியின் நிறுவனர் புரட்சி நடிகர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பொறியியல் கல்லூரியை திறந்திருக்கின்றார். அவருடைய கட்சியின் பொதுச் செயலாளர் இன்றைக்கு அவருக்கு இந்த பதவி யாரால் கிடைத்ததோ அந்த அம்மையார் காலத்தில் கல்லூரியை திறந்திருக்கின்றார். அப்படி என்றால் அவர்கள் செய்ததெல்லாம் சதி செயல் என்று சொல்ல வருகின்றாரா? இன்றைக்கு அவர் அவருடைய கட்சியினுடைய வழித்தோன்றல் நிறுவனர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்பதிலிருந்து இவருடைய வார்த்தையிலிருந்தே தெரிய வருகிறது. அவருக்கு என்ன நடக்கிறது என்றே தெரிவதில்லை. எப்படி தூத்துக்குள்ளே நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் நான் ஊடகத்தை டிவியை பார்த்தான் தெரிந்து கொள்கிறேன் என்கிறாரோ அதுபோல் யாரோ எழுதி கொடுத்ததை வாசித்து விட்டு வருகிறார். அப்படி அவையெல்லாம் சதி செயல் என்றால் இதற்கு என்ன பெயரிடப் போகிறார் என்பதை நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும். திராவிட கட்சி நினைக்கிறீங்க? அதிமுக ஒரு திராவிட கட்சி இல்லைன்னு வைகோ விமர்சனம் பண்றாரு, கனிமொழி எப்படி விமர்சனம் பண்றாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா என்ற மலைப்பாம்பு விழுங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கிகள் கூட்டமாக அதிமுக மாறிக்கொண்டே இருக்கின்றது. காலத்தால் அந்த கட்சி கரைந்துவிடும். 2026க்கு பிறகு அந்த கட்சியை தேடுகின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் அமையும். இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வரக்கூடிய வருவாயை நீங்க பள்ளி கல்லூரிக்கு செலவு பண்றீங்க. இது உங்க சட்டம் சொல்லுது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இதை ஏன் கவர்மெண்ட் செய்யக்கூடாது அப்படின்றாங்க. கவர்மெண்ட் அரசு செய்ய வேண்டிய பணிகள் 41 கலைக்கல்லூரிகளை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு செய்திருக்கின்றோம். 1962ஆம் ஆண்டிலிருந்து இந்த கல்வி சார்ந்தது ஒரு அறப்பணி. இதற்கு இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் 36 இடமளிக்கின்றது. திருக்கோயிலே வருகின்ற உபரி நிதியை பள்ளிகள், கல்லூரிகள், பாடசாலைகளை திறக்கலாம் என்று 1959ஆம் ஆண்டு இறுதி செய்யப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை கொடைகள் சட்டம் வழிவகுக்கிறது. ஆகவே சட்டத்தின்படிதான் இந்த கல்லூரிகளை துவக்கி இருக்கின்றோம். மகளிர் இல்லை 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 இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். எக்ஸிஎல் நிறுவனம் 200 கோடி ரூபாய் செலவிலே திருச்செந்தூரிலே திருப்பணிகளை தொடங்க வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார்கள். அப்படி அனுமதி தந்தால் பொதுப்பணித்துறையின் சார்பில் தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ளுவோம் என்று கூறுகிறார்கள். அதற்கு அவர்கள் உடன்படவில்லை. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அவர்களுக்கு அனுமதி அளித்து உலக புகழ் பெற்றிருக்கின்ற திருச்செந்தூர் முருகர் திருக்கோயிலுடைய குடமுழுக்கை உடனடியாக அனுமதி தந்து அந்த நிறுவனமே கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி தந்து திறம்பட செயலாற்றுகின்ற ஒளிவுமறைவின்றி செயலாற்றுகின்ற ஒரு அரசு இந்த அரசு என்பதை நிரூபித்திருக்கின்றோம்.